வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த வரவேற்பு. ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ளேயே இருந்ததுக்கு அப்புறமா மெதுவா கிழக்குல ஒரு வெளிச்சக்கீறல் தெரியும் பாருங்க. அப்படி ஒரு உணர்வோட இந்த உரையாடலை நாம ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், யார்கிட்டயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சிருந்த பாரங்கள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும், ஒரே ஒரு சில கணங்களுக்கு மட்டும் இறக்கி வச்சிடுங்க. உங்க இதயத்தை லேசாக்கிக்கிட்டு உங்களுக்காகவே வரப்போற அந்த நம்பிக்கை ஒளிய நோக்கி உங்க முழு கவனத்தையும் திருப்புங்க. கடந்த பல மாசமா, ஏன் சில பேருக்கு சில வருஷமாவே வாழ்க்கை ஒரு மூடுபனிக்குள்ள போற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? எங்க போறோம், எதுக்கு போறோனே தெரியாத ஒரு பயங்கரமான மனக்குழப்பம், காரணமே இல்லாம உடம்புல ஒரு சோர்வு, மனசுல விவரிக்க முடியாத ஒரு பாரம். ஒவ்வொரு அடியும் நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்து வச்சீங்க. ஆனா நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவத்துல போய் முட்டி நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டமா இருந்துச்சு. அந்த மௌனமான வலிகளுக்கு, யாருக்கும் தெரியாத காயங்களுக்கு, பதிலில்லாத கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம்தான் இது. உங்களுக்காக பிரபஞ்சம் ஒரு புது அத்தியாயத்தை திறக்கப் போகுது. அதோட ஒவ்வொரு பக்கத்தையும் நீங்க முழுசா உணர்ந்து அதோட பலன்கள் அனுபவிக்க ஒரு தோழியா நான் உங்க கூடவே பயணிக்க ஆசைப்படுறேன். இது வெறும் ராசி பலன் இல்ல, இது ஒரு வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதல் வெளிச்சத்துல நீங்க தொடர்ந்து பயணிக்க இப்போ நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல ஒருத்தரா சேருங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க அழுத்துறது இந்த பயணத்துல நம்ம ஒன்னா கை கோர்த்து போலான்னு நீங்க சொல்ற மாதிரி. மார்ச் 2026. இது உங்க கேலண்டர்ல இருக்கிற ஏதோ ஒரு மாசம் இல்ல. இது ஒரு திருப்புமுனை. ஒரு இருண்ட காலம் முடிஞ்சு ஒரு ஒளிமயமான காலம் பிறக்க போற ஒரு முக்கியமான நேரம். இத்தனை நாளா உங்க மனசு சுத்தி இருந்த அந்த இருட்டுங்கிற திரை இப்போ மெதுவா விலக போகுது. உங்க வாழ்க்கையோட விடியலுக்காக ஒரு பெரிய வாசல் திறக்க போகுது. பழைய வழிகளை ஒரு பாடமா ஏத்துக்கிட்டு புது நம்பிக்கையோட, ஒரு குழந்தையோட சந்தோஷத்தோட எதிர்காலத்தை கட்டி அணைக்க தயாராகுங்க. இந்த அற்புதம் எல்லாம் எப்போங்க ஆரம்பிக்கும்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இந்த மாசத்தோட 2வது தேதியிலிருந்தே அந்த தெய்வீக மாற்றத்தோட முதல் துளிய நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இது ஒன்றும் திடீர்னு வர பெரும் மழை மாதிரி இருக்காது. ஆனா ரொம்ப நாளா காஞ்சி போன நிலத்துல விடுற முதல் மழைத்துளி மாதிரி உங்க மனசுல மெதுவா ஆனா ரொம்ப ஆழமா இறங்கும். ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல ஒரு புது தெளிவு, உங்க உடம்புல ஒரு புது புத்துணர்ச்சி, உங்க பார்வையில ஒரு புது நம்பிக்கை பிறக்கிறத நீங்க ஆச்சரியமா பாப்பீங்க. இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு பிரபஞ்ச காரணம் என்ன தெரியுமா? அதுதான் அள்ளி வழங்குற வள்ளல் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று உங்க ராசியை நேருக்கு நேரா பாக்குற ஒரு தெய்வீகமான அமைப்பு. சுக்கிரன்னா வெறும் அன்பு, பணம், அழகுக்கு மட்டும் அதிபதி இல்ல. அவர் ஒரு பிரபஞ்ச கலைஞர். உங்க வாழ்க்கையில இருக்கிற இருண்ட பக்கங்களை எல்லாம் அழிச்சிட்டு சந்தோஷம், ஆனந்தம், கொண்டாட்டம்னு அழகான வண்ணங்களை வச்சு ஒரு புது ஓவியத்தையே வரைய போறாரு. அவரோட பார்வை உங்க மேல படுறது ஒரு தெய்வத்தோட ஆசீர்வாதம் நேரடியா உங்க மேல படுறதுக்கு சமம். இந்த மார்ச் மாசத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, உங்க மேல ஒரே ஒரு நல்ல பார்வை மட்டும் விழல. 2 சக்தி வாய்ந்த கிரகங்களோட பார்வை உங்க மேல இருக்கு. ஒன்னு, இத்தனை நாளா உங்கள ஒரு இரும்பு சங்கிலியால கட்டி போட்டிருந்த பார்வை. இன்னொன்னு, அந்த சங்கிலிய உடைச்சு உங்கள அன்பா அணைச்சு எதிர்காலத்துக்கு கூட்டிட்டு போக போற பார்வை. இந்த 2 பார்வைகளோட தாக்கத்தையும் இப்போ நாம ஆழமா புரிஞ்சுக்கலாம். இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து உங்கள ரொம்ப கடுமையான பார்வையால பாக்குறாரு. அவரோட பார்வை பட்டாலே உங்க மனசு குழம்புது, உடம்பெல்லாம் வலிக்குது, சோர்வா இருக்கு. இதுதான் இத்தனை நாளா நீங்க அனுபவிச்ச சனி பகவானோட பார்வை. இப்போ அந்த பார்வைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவருக்கு பக்கத்திலேயே அன்பும் கருணையும் நிறைஞ்ச கண்களோட இன்னொருத்தர் வந்து உட்காருறாங்க. அவங்க பார்வை உங்க மேல பட்டதும் உங்க மனசு லேசாகுது. ஒரு இதமான அமைதி உள்ள பரவுது. ஒரு அம்மாவோட அரவணைப்பு மாதிரி அந்த பார்வை உங்கள வருடுது. இதுதான் உச்சம் பெற்ற சுக்கிரனோட பார்வை. சனியோட பார்வையால ஏற்பட்ட காயங்களுக்கு சுக்கிரனோட பார்வை ஒரு தெய்வீக மருந்தா அமைய போகுது. இந்த அற்புதமான மாற்றத்துல இன்னொரு விசேஷமும் இருக்கு. மாசத்தோட நடுவுல, அதாவது மார்ச் 15ஆம் தேதி வாக்குல கிரகங்களோட ராஜாவான சூரிய பகவானும் உங்க ராசிக்கு பலம் சேர்க்க வராரு. சுக்கிரனோட மென்மையான தாய்மையான அரவணைப்போட சூரியனோட கம்பீரமான தந்தைமை நிறைந்த ஆற்றலும் சேரும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். உங்க தன்னம்பிக்கை மலை மாதிரி உயரும். உங்க வார்த்தைக்கு ஒரு சக்தி கிடைக்கும். உங்க செயல்களுக்கு ஒரு வேகம் கிடைக்கும். வானத்தோட வாசல்கள் திறந்துடுச்சு. இப்போ அந்த தெய்வீக ஒளி நம்ம வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகளான தொழில்லையும் பண விஷயத்திலையும் என்னென்ன நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவாக பார்க்கலாம். இத்தனை நாளா உங்க வழிய மறிச்சு நின்ன பெரிய பாறைகள் எல்லாம் உடைஞ்சு உங்க கண் முன்னாடி ஒரு ராஜபாட்ட விரிய போகுது.
வேலை விஷயத்துல இத்தனை நாளா ஒரு தேக்க நிலையில இருந்தீங்க இல்லையா? எவ்ளோ முயற்சி பண்ணாலும் முன்னாடி போகவே முடியலன்னு ஒரு உணர்வு. அந்த நிலைமை இப்போ மாறப்போகுது. இதுதான் என்னோட பாதை, இப்படிதான் நான் போக போறேன்னு ஒரு தெளிவான வழி உங்க மனசுல உருவாகும். உங்கள சுத்தி இருந்த நெகட்டிவான சூழல் மாறி, கூட வேலை செய்யறவங்களோட ஆதரவும் உங்க மேலதிகாரிகளோட பாராட்டும் கிடைக்கும். நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முழுமையான நிவர்த்தி கிடைச்சு வேலைய ஒரு கொண்டாட்டமா செய்ய ஆரம்பிப்பீங்க. பண விஷயத்துல இருந்த தடைகளெல்லாம் விலகப் போகுது. இது சும்மா பணம் வர்றது மட்டும் இல்ல, சரியான நேரத்துல சரியான தேவைக்கு சரியான வழியில செல்வம் வந்து சேரும். ஒரு லோனுக்காகவோ இல்ல சம்பள உயர்வுக்காகவோ நீங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாசம் உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. பணத்தை பத்தின கவலைகள் குறைஞ்சு ஒரு பாதுகாப்பான உணர்வை நீங்க அனுபவிப்பீங்க. சரி, இப்போ நம்ம கவனத்தை வெளியுலகத்திலிருந்து நம்ம இதயத்துக்குள்ள திருப்புவோம். நம்ம உறவுகள், கல்யாண வாழ்க்கை, காதல், இதுலெல்லாம் மலரப்போற இனிமையான தருணங்களை பத்தி பார்க்கலாம். சுக்கிரனோட பார்வை அன்போட ஆழத்தையும் அதோட அழகையும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா உணர்த்த போகுது. ஜோதிடத்துல இது ஒரு ரொம்ப ரொம்ப அபூர்வமான அழகான ஒரு அமைப்பு. உங்க குடும்ப வாழ்க்கைக்கு தேவகுருவான வியாழ பகவானோட அருட்பார்வையும் உங்க ராசிக்கு அசுர குருவான சுக்கிரனோட நேரடி பார்வையும் உன்னா சேருது. இது உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு பொற்காலத்தையே உருவாக்கும். குரு பகவான் உறவுகள்ல ஒரு புரிதலை கொடுப்பாரு. சுக்கிர பகவான் அதுல அன்பையும் சந்தோஷத்தையும் நிரப்புவாரு. பிரிஞ்சிருந்த மனங்கள் ஒன்னு சேரும். தப்பான புரிதல்கள் எல்லாம் விலகி உண்மையான அன்பு வெளிப்படும். ரொம்ப நாளா காதலிச்சு 2 பேர் வீட்டு சம்மதத்துக்காகவும் காத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான காலம். உங்க காதல பத்தி உங்க வீட்ல பேசுறக்கு இதுதான் சரியான நேரம். முதல்ல சில தயக்கங்கள், சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரலாம். ஆனா கவலைப்படாதீங்க. சுக்கிரனோட அருளால உங்க வார்த்தைகள்ல இருக்கிற உண்மையும் உங்க அன்புல இருக்கிற சக்தியும் அவங்க மனசை இழக வைக்கும். பிடிவாதங்கள் எல்லாம் விலகி பாசம் ஜெயிக்கும். இது தர்க்கம் பண்ற மாசம் இல்ல, அன்பால இதயங்களை ஜெயிக்கிற மாசம். கல்யாணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. சுக்கிரனோட பார்வை நேரடியா உங்க மேல படுறதால உங்ககிட்ட ஒரு புதுவிதமான ஈர்ப்பு உண்டாகும். நீங்க பண்ற திருமண முயற்சிகள் சுபமா முடிஞ்சு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமைய சுக்கிரன் முழு மனசோட அருள் புரிவார். வெறும் கண்களால மட்டும் தேடாதீங்க, உங்க இதயத்தால தேடுங்க. நீங்க தேடுற அந்த உறவும் உங்களை தேடிட்டு தான் இருக்கு. ஒரு நிறைவான வாழ்க்கைன்னா தொழில், பணம், உறவு மட்டும் இல்லைங்க. நம்ம உடம்பும் ஆரோக்கியமா மனசும் மலர்ச்சியா இருக்கணும் இல்லையா? இந்த கிரக மாற்றங்கள் உங்க மன ஆரோக்கியத்திலையும் உடல் நலத்திலையும், குறிப்பா மாணவர்கள் மற்றும் பெண்களோட வாழ்க்கையிலையும் எப்படி ஒரு வசந்த காலத்தை கொண்டு வரப்போகுதுன்னு பாப்போம். இந்த வரிய மட்டும் கொஞ்சம் கண்ணை மூடி கேட்டு பாருங்க. ரொம்ப நாளா பூட்டி வச்ச காத்தே போகாத ஒரு ரூம்குள்ள நல்ல வாசனையுள்ள பூக்களை கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அழகான புத்துணர்ச்சி தான் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் உங்க மனசுக்குள்ளேயும் நுழைய போகுது. இத்தனை நாளா உங்க மனசும் உடம்பும் அந்த பூட்டின அரை மாதிரி ஒருவித மந்த நிலையில இருந்திருக்கலாம். இப்போ சுக்கிரனோட பார்வை மல்லிகைப்பூ வாசனை மாதிரி உங்க வாழ்வோட ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு தெய்வீக புத்துணர்ச்சிய நிரப்ப போகுது. காரணமே இல்லாம உங்களை கஷ்டப்படுத்தின உடம்பு வலி, எப்பவும் தூங்கிட்டே இருக்கணும் போல தோன்ற ஒருவித சோம்பல், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வர்ற மன அழுத்தம், இதெல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். தேவையற்ற சண்டைகள், வாக்குவாதங்கள் குறைஞ்சு மனசு ஒரு தெளிவான நீரோடை மாதிரி அமைதியாகும். தினமும் காலையில ஒரு நல்ல உணர்வோட புது உற்சாகத்தோட எழுந்திருப்பீங்க. ரொம்ப நாளா இருந்த உடல்நல பிரச்சனைகள் கூட இந்த மாசம் சரியான சிகிச்சையால குணமாக ஆரம்பிக்கும். இந்த மாசத்தோட தெய்வீக பலன்களை இன்னும் அதிகமா பெறப்போற சில பேர் இருக்காங்க. முதல்ல பரீட்சைக்காக கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்கள். உங்களுக்கு இது ஒரு அருமையான மாசம். உங்க மனசு தெளிவா இருக்கும், கவனம் சிதறாது. அதனால படிக்கிறது நல்ல மனசுல பதியும். பரீட்சையை சூப்பரா எழுதி நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க் வாங்குவீங்க. 2வதா கன்னிராசி பெண்கள். சுக்கிரன் ஒரு பெண் கிரகம்ங்கிறதால அவரோட பார்வை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வரம் மாதிரி. உங்க உணர்வுகள், தேவைகள், கனவுகள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தேவையான அழகையும் அதிர்ஷ்டத்தையும் ஆற்றலையும் அள்ளி வழங்குவார். இப்போ இந்த அற்புதமான மாசத்தோட பலன்கள்ங்கிற தெய்வீக பரிச எப்படி நாம முழுசா பயன்படுத்திக்கிறது, அந்த புது பாதையில எப்படி நம்பிக்கையோடு நடக்கிறதுன்னு சில வழிகாட்டிகளோட இந்த உரையாடலை நாம நிறைவு செய்யலாம். அதோட நம்ம குடும்பத்தோட ஆணிவேரா இருக்கிற பெரியவங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு என் பணிவான வேண்டுகோள், இந்த மாசம் உங்களுக்கு நிறைய நன்மைகள், மன நிம்மதி எல்லாம் இருந்தாலும் சனியோட தாக்கம் இன்னும் முழுசா போகல. அதனால உங்க உடல் நலத்துல, குறிப்பா இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிகள், மூட்டு, கால், இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. நல்ல ஓய்வு, சின்ன சின்ன உடற்பயிற்சி, ஆரோக்கியமான சாப்பாடு, இதையெல்லாம் கடைபிடிச்சு உங்க ஆரோக்கியத்தை ஒரு பொக்கிஷமா பாத்துக்கோங்க.
இந்த மாசத்தோட வரங்களை முழுசா பெற முதல்ல பழைய கஷ்டங்களையும் வலிகளையும் ஒரு மூட்டையா கட்டி தூர போடுங்க. வரப்போற நல்லத திறந்த மனசோட வரவேற்க தயாராகுங்க. ரெண்டாவதா, உங்க மனசுல தோன்ற புது புது நல்ல எண்ணங்களை நம்புங்க. அது உங்க உள்ளுணர்வின் குரல், அது கடவுளோட குரல். மூணாவதா, நீங்க பேசும்போது உங்க வார்த்தைகளில அன்பை கலந்து பேசுங்க. உங்க வார்த்தைகளுக்கு இப்போ குணப்படுத்துற சக்தி இருக்கு. கடைசியா, உங்களை தேடி வர்ற பாராட்டுகளையும் உதவிகளையும் சந்தோஷமா ஏத்துக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறேன். இத்தனை தடைகளும் விலகி வானத்தோட வாசல் உங்களுக்காக திறக்கிற இந்த அற்புதமான மார்ச் மாசத்துல இத்தனை நாளா உங்க மனசோட ஆழத்துல பூட்டி வச்சிருந்த எந்த முதல் கனவுக்கு நீங்க உயிர் கொடுக்க போறீங்க? அது ஒரு புது வேலையா இருக்கலாம், ஒரு புது உறவா இருக்கலாம், ஒரு புது பயணமா இருக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த கனவு நிஜமானா நீங்க எவ்ளோ சந்தோஷமா இருப்பீங்கன்னு உணர்ந்து பாருங்க. அந்த உணர்வை உங்க மனசுல விதைச்சு வைங்க. இந்த தெய்வீக பயணம் முழுக்க பொறுமையோட நம்பிக்கையோட என் கூட இருந்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையையும் தெளிவையும் கொடுத்திருக்கோன்னு நான் முழுசா நம்புறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த மார்ச் மாசம் நீங்க நனவாக்க போற உங்க முதல் கனவு என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கனவும் நனவாகணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான பகுப்பாய்வுகள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.